ஹலோ ஆல், வெல்கம் டு கிராஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது மேட் ஃபில்லிங்கில் டைப் 2. இப்போ இதுக்கு வந்து நான் ஃப்ளவர் ஷேப் எடுத்துக்கிறேன். அதில் நான் வந்துட்டு ரோப்பை பைப்பிங் ரோப்பை நாலு ரோவாக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, 4 or 5 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே டாப்பில் மட்டும் ஒரு கொஞ்சமாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை சேர்க்காமல் எக்ஸ்ட்ரா கீழே வந்து ஒரு 4 ஃபில் பண்ணியிருக்கேன், 4 ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போது ஜர்தோசி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 ரோப்பை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச்சு, அடுத்து இன்னொரு பீஸ் எடுத்துகிட்டு அடுத்த 2 ரோவை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு, வெயிட் நான் ஜூமில் காட்டுறேன். கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு அகெயின் மேலேருந்து திருப்பி கீழே அதே மாதிரியே சேமாக கொடுக்கணும். 2 ரோப்பை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச்சு, அடுத்து கீழே 2 ரோப்பை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச். அடுத்து நான் வந்து சில்வர் கலர் எடுத்துக்கிறேன். அதில் கீழேருந்து 2 ரோப் தானே ஃபஸ்ட் நம்ம கவர் பண்ணோம். இப்போ ஒரு ரோப்பை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே அகெயின் 2 ரோப்பை கவர் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட்டிவாக அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து 2 லைன் தான் ஒரு கலர்ஸ்க்கு வச்சா நல்லா நீட்டாக இருக்கும். மேக்ஸிமம் 2 ரோ இல்லைன்னா 3 ரோஸ் மட்டும் கொடுங்க. நம்ம த்ரெட்டில் மேட் ஃபீலிங் பார்த்துருக்கோம்ல, அதே தான், சேம் அதே மாதிரி தான் நம்ம இந்த ஜர்தோசியில் நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ கார்னரில் வரும்போது குட்டி பீசஸாக எடுத்துக்கோங்க. ஓகேவா, அகெயின் இப்போ கோல்டன் கலர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரோப் கவர் பண்ணிவிட்டு அடுத்து 2 ரோப் கவர் பண்ணி அடுத்து சிங்கிள் ரோப் கவர் பண்ணுறோம். அகெயின் சேம் அதே மாதிரி கொடுத்துட்டு அப்படியே வரிசையாக ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டிஷன் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு பார்ட்டிஷன் ஃபில் பண்ணுங்கள். முடிச்சுட்டு சென்டரில் ஒரு ஸ்டோனு இல்லை ஃப்ரெஞ்ச் நாட்டு இந்த மாதிரி அந்த ஃப்ளவரோட சென்டரில் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டோ ஸ்டோனோ பீடு ஒர்க்கோ ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சுற்றி என்ன செய்கிறோம், நம்ம ஜரி த்ரெட்டை வச்சு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்குறோம். இவ்வளோ தான் இந்த ஸ்டிச்சு. ரொம்ப ஈஸி தான், நல்லா பொறுமையாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் மேட் ஃபில்லிங் த்ரெட் ஒர்க்கில் பண்ணனால இது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் என்னோடய பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பொறுமையாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். 2 ரோ மட்டும் கொடுத்துட்டு அகெயின் ஒவ்வொரு ரோவாக ஒவ்வொரு கலராக மாற்றுங்க. ஓகேவா, இது நான் பொறுமையாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த ஒன் சைடு முடிக்கிறேன். முடிச்சுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் சைடு முடிச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதில் வந்து பீசஸ் நீங்கள் வைக்கும் போதில் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சது அப்படின்னா அந்நேரமே நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த ஒரு பீஸ் ஜர்தோசி பீஸை எடுத்துகிட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அந்நேரமே கட் பண்ணாமல் விட்டுட்டு இது பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக இருக்காது. ஒரு தப்பு நம்ம லேஸாக செஞ்சிட்டோன்னா அந்நேரமே அதை கரெக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, அப்படின்னா தான் நமக்கு நீட்டாக பெர்ஃபெக்டாக வரும் டிசைனு. இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நடுவில் வந்து பீடு கொடுத்துருக்கேன், பீடு ஒர்க் கொடுத்துருக்கேன். இதுதான் டைப் 2, இதுதான் டைப் 1. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.